ஃப்ரெண்ட்ஸ், இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதை தான் நாம் இன்றைக்கி ஆழமாக இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க போகிறோம். இன்சூரன்ஸ் அப்படின்னா எதை நம்ம இன்சூர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வருமானத்தை இன்சூர் பண்ணுறோம். அதாவது இந்த பாலிசி போட்டவர் இல்லைன்னா குடும்பத்துக்கு வருமானம் இருக்காது, அதை இன்சூர் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்மளோட ஹெல்த் எக்ஸ்பென்சஸை இன்சூர் பண்ணிக்கிறோம். ஹெல்த்துக்கு ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுன்னா அதனால் வரக்கூடிய செலவுகளை இன்சூர் பண்ணுறோம். அது இல்லாமல் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் ஏஜையும் குழந்தைங்களோட எதிர்காலத்தையும் கூட சேர்த்து இன்சூர் பண்ணிக்கணும். அப்படின்னா என்னென்னா, 60 வயசுக்கு மேலே உயிரோடு இல்லைன்னா பிரச்சனை, உயிரோடு இருந்தாலும் பிரச்சனை. அதுக்கு நமக்கு பென்ஷன் வேணும். அப்படிங்கிறதுனால அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜையும் நம்ம இன்சூர் பண்ணிக்கிறது நல்லது. இது இல்லாமல் நம்ம சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலைனாலும் சேர்த்து வச்சாலும் சேர்த்து வைக்கலைனாலும் குழந்தைங்களோட எஜுகேஷன், குழந்தைங்களோட மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒன்று. அதையும் இன்சூர் பண்ணிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, இன்சூரன்ஸ் வேறு. இதை கிளியராக புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.